அனைவருக்கும் காலை வணக்கம். நான் அமானுல்லா. திமுகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். காங்கிரஸில் 30-40 வருஷமாக நான் இருந்தது தெரியும். இப்போ நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி தொகுதி காங்கிரஸுக்கு ஒதுக்கியிருக்காங்க. நல்லது. பட் கேண்டிடேட் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க வெளியிலிருந்து. எத்தனை நாள் நடக்கிறது சொல்லுங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆகட்டும், கிருஷ்ணகிரி தொகுதியில் ஆகட்டும், யாரும் காங்கிரஸில் ஒரு ஆளும் இல்லையா? தைரியமான ஆள், செலவு பண்ணுற ஆள், ஜெயிக்கிற ஆள், பாப்புலர் ஆள் யாரும் இல்லையா? ஏன் நீங்கள் இம்போர்ட் பண்ணி போடுறீங்க? எத்தனை பேர் இருக்காங்க காங்கிரஸில்? முன்னாள் மாவட்ட தலைவர் சுப்பிரமணி அவர் கேட்டார், அவர் கொடுத்துருக்கலாம். வானம் கேட்டார், வானம் கொடுத்துருக்கலாம். ஆகா கிருஷ்ணமூர்த்தி எத்தனை நாளில் காங்கிரஸில் இருக்கார், நின்றுலார் எலெக்ஷனில் அவருக்கு கொடுத்துருக்கலாம். இப்போ இருக்கிற மாவட்ட தலைவர் கொடுத்திருக்கலாம் ரகு. கிருஷ்ணகிரி தொகுதிக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டு சென்னையில் வசித்து வரும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளரும் கிருஷ்ணகிரி முன்னாள் எம்பியுமான செல்லக்குமார் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதாக அந்த கட்சியின் தலைமை அறிவித்தது. இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிற செல்லக்குமார் அவர்கள் இன்று வரை சத்தியமூர்த்தி பவனில் தன்னுடைய விருப்ப மனுவை கொடுக்கவே இல்லை. சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்குண்டான அப்ளிகேஷன் மனுவை சத்தியமூர்த்தி பவனிலே நாங்கள் கொடுத்தோம். அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார், டெல்லியிலே எனக்கு வயசு ஆகிறது என்று. ஆனால் இங்க இருக்கிற எல்லாரை விட வயசு குறைவு அவரது தான். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பலனை ஏன் அவர் தட்டி பறிக்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. கட்சியும் சாராமல் இந்த கட்சிக்காக காமராஜர் காலத்திலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி உள்ளூர்காரர்களை வஞ்சிக்கும் வகையில் எங்களை புறக்கணித்து வெளியூர்காரர்களுக்கு வாய்ப்பு வழங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். வெளியூர்காரர்களுக்கு இந்த மண்ணிலே இடம் இல்லை. இந்த மண்ணிலே இருக்கின்றவர்கள் எத்தனை காலம்தான் நாங்களும் இந்த கட்சிக்காக பாடுபட்டு கொண்டே இருக்கிறது? எத்தனை காலம்தான் நாங்களும் உழைத்து ஊடாய் தேய்ந்து கொண்டிருக்கிறோம்? செல்லக்குமார் இங்கே ஜெயித்துவிட்டு சென்னையிலோ டெல்லியிலோ நாகர்கோவிலிலோ சென்று உட்கார்ந்து கொள்வார். மக்கள் எங்களைத்தான் கேள்வி கேட்பார்கள். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை தட்டி பறிக்கின்ற ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளராக இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த செல்லக்குமார் அவர்கள் இங்க மண்ணின் மைந்தர்களுக்கு என்னதான் அவர்கள் வாய்ப்பு வழங்குறதுக்கு அவருக்கு என்ன சுமை இருக்கிறது அவருக்கு? இவர்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பலனை ஏன் அவர் தட்டி பறிக்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. உங்களுக்கு ஏற்கனவே அவர் 5 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தார் என்பது உங்களுக்கு தெரியும். கிரானைட் குவாரிகளுக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்தார், கிரஷர் உரிமையாளர்களுக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்தார், ரோடு சாலை பிரச்சனைகளுக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்தார். ஓராண்டிலே நம்ம ரயில் நிலையம் கிருஷ்ணகிரிக்கு வரவில்லை என்றால் ஓராண்டிலே நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொன்னார். அது எதையாவது அவர் செய்திருக்கிறார்? எனக்கு நீங்கள் கை சின்னத்தில் ஆதரவளித்து வெற்றி பெற செய்தால் இந்த கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிற கிருஷ்ணகிரி மார்க்கமாக ஓசூர் பெங்களூருக்கு ரயில் பாதை அமைக்கின்ற இந்த திட்டத்தை நான் வெற்றி பெற்று 365 நாட்களுக்குள்ளாக இந்த ரயில் பாதை திட்டத்தை நான் உங்களுக்கு அமைத்துக் கொடுப்பேன். அப்படி அமைக்க இயலாத பட்சத்தில் நான் என்னுடைய ராஜினாமா கடிதத்தை உங்கள் முன்னாலே சமர்ப்பிப்பேன் தவிர நிச்சயமாக உறுதியாக நான் சொல்கிறேன், இந்த திட்டத்தை 1 ஆண்டு காலத்திற்குள்ளாக இதை நான் நிறைவேற்றி தருவேன். நிச்சயமாக நான் 1 வருஷத்துக்குள்ள அதை செய்து முடிப்பேன். அப்படி இல்லை என்று சொன்னால் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்துட்டு போவேன் தவிர. தொலைக்காட்சியிலே நீங்கள் ஒரு மீம்ஸ் பார்த்திருப்பீர்கள், கண்டா வர சொல்லுங்கள் என்று. கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற மக்களவை தொகுதி காங்கிரஸ் எம்பி செல்லக்குமாரை காணவில்லை என பதிவிட்டு அந்த தொகுதி மக்கள் சமூக வலைதளங்களில் வருத்தெடுத்து வருகின்றனர். கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க, அவனை கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க. 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சார்பாக கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிட்டு வென்றவர் காங்கிரஸ் கட்சியின் செல்லக்குமார். அந்த தேர்தலில் திமுக கூறிய ஏராளமான பொய் வாக்குறுதிகள் ஒருபுறம் இருக்க, செல்லக்குமார் தன் பங்குக்கு சில வாக்குறுதிகளை அள்ளி வீசினார். அந்த வாக்குறுதிகளை கிருஷ்ணகிரி தொகுதி மக்கள் தற்போது பட்டியலிட்டுக் கொண்டிருக்கின்றனர். இதெல்லாம் செய்து கொடுப்பேன் என கூறி வாக்கு பெற்று வெற்றியடைந்து எம்பி ஆனவரை கண்டீரா, அவரை கண்டா வரச் சொல்லுங்க என தொகுதி மக்கள் தங்கள் எம்பியை கடந்த 2 ஆண்டுகளாக தேடி வருகின்றனர். கொரோனா பரவல் குறித்தும் தொகுதி மக்களின் நிலை குறித்தும் அறிந்து கொள்ள விரும்பாத ஒருவரை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தது குறித்து தொகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அந்த கண்டா வர சொல்லுங்க என்ற பாடலை போட்டு அவரை அவ்வளவு அசிங்கப்படுத்தியும் கூட மீண்டும்
இந்த மாவட்டத்திற்கு வந்து எங்களை எல்லாம் வஞ்சிக்கின்ற அந்த மாவட்டத்திற்கு வந்து எங்களை வஞ்சிக்கிறார். இந்த மண்ணில் பிறந்த யாராவது ஒருவருக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த மண்ணில் பிறந்தவர்களை காங்கிரஸ் கட்சியின் மிகப்பெரிய ஒரு சாதனையை உருவாக்குவதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியை நாங்கள் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். இவர் சென்னையில் இருக்கிறவர், அண்ணா நகரில் இருக்கிறவர், ஒரு இடத்துல ஒரு எலெக்ஷனில் ஒரு இடத்துல நிற்கிறாரு. அவர் ஜெயிச்சுட்டு மட்டும் தொகுதிக்கு என்ன பண்ண போகிறாரு சொல்லுங்கள்? தொகுதிக்கு ஏதாவது நல்லதாகுமா? 5 வருஷம் எம்பியாக இருந்தார். எத்தனை முறை வந்தார் தொகுதிக்கு? எந்தெந்த ஊருக்கு போனார்? எந்தெந்த ஊரில் என்ன பண்ணியிருக்காரு? கொரோனா டைமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் காணவே இல்லை. எங்கே இருக்காருன்னு தெரியல. செல்லக்குமார் எம்பி இது வரைக்கும் வரலண்ணே. ஏதோ ஒரு நாள் வந்து ஏதோ அங்கங்கே காய்கறி கொஞ்சம் கொடுத்தாருண்ணா. அதுக்கப்புறம் திரும்பி எங்கேயும் வரலண்ணா. வந்தாலும் நம்மள ஒன்றும் தொடர்பு கொள்றது இல்லைண்ணா. அவர் பாட்டுக்கு அவர் வராரு, எங்க போறாரு இல்லண்ணா. ஒன்றும் இல்லைண்ணா. நம்மளுக்கு வந்து இன்டிமேஷன் எதுவும் கொடுக்கறது இல்லைண்ணா. வராரு, எங்காவது வந்தா அவர் பாட்டுக்கு அவர் வந்து போயிடுவாரு. அப்படிப்பட்ட வெளியிலேருந்து கொண்டு வந்து போடுறீங்க. லோக்கல் கேண்டிடேட் போடுங்க சார். லோக்கல் கேண்டிடேட் போட்டால் தானே காங்கிரஸ் வளரும், பார்ட்டி வளரும். நீங்கள் பாருங்கள், டிஎம்கேல எப்படி கொடுத்துருக்காங்க சீட்டு, வேறு கட்சியில் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சீட்டு. ஏன் உங்களுக்கு கேண்டிடேட் ஒருத்தர் லோக்கலில் நீங்கள் யாராவது இருக்கவங்க விரல் காணுங்க. நான் சொன்ன பேருங்க பாருங்கள். வானர் இருக்கார், ராககிருஷ்ணமூர்த்தி, ரகு இருக்கார், சுப்பிரமணியம் இருக்கார். எத்தனை பேர் இருக்காங்க? தேடி கொடுங்க. காங்கிரஸ்காரங்களை வளர்த்துங்க. லோக்கல் ஆகட்டும், லோக்கல் கேண்டிடேட் வரட்டும். லோக்கல் கேண்டிடேட் வந்தால் தானே நம்மளுக்கு நல்லது இருக்கும். வெளியிலேருந்து கொண்டு போட்டு நீங்கள் அவர் வருவாரோ, எப்போ வராரோ, என்ன பண்ணுறாரோ, யார் பார்த்தா யார் பிடிக்கிறது, எப்படி பிடிக்கிறது? எம்பி எலெக்ஷன் ஓகே, நோ ப்ராப்ளம். எம்எல்ஏ எலெக்ஷன்னா இங்கே லோக்கலில் இருக்கணுங்க. லோக்கலில் வீடு இருக்கணும், ஃபேமிலி இருக்கணும், ஒரு இடமும் தெரிஞ்சிருக்கணும். ஏதோ 5 வருஷம் எம்பி ஆகிட்டாரு, ரைட்டு, ஒரு லக் அவருக்கு. இப்போ மறுபடியும் கொண்டு வந்து அவரையே போட்டிங்கன்னா காங்கிரஸ் எப்படி வளரும்? காங்கிரஸ் இருக்கிறதுக்கே நம்மளுக்கு வெக்காயிட்டே இருக்குது. ஜோதிமணி அக்கா கரெக்டாக சொல்லியிருக்காங்க, யாருக்கும் சரியாக கொடுக்கல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் ஹைகமாண்டில் என்ன நடக்குது என்னன்னு தெரியல. காங்கிரஸில் இருக்கிறதுக்கே நம்மளுக்கு வெக்கமாக இருக்குது. நிஜமாக சொல்கிறேன். இத்தனை வருஷமாக இந்த பார்ட்டியில், வேறு பார்ட்டியில் நம்ம இருந்திருந்தால் இது எப்படியோ என்னமோ பண்ணியிருக்கலாம். இந்த காங்கிரஸில் நம்ம காங்கிரஸ் சொல்லிட்டு முஸ்லீம் என்ன ஓட்டு மட்டும் வாங்கிக்கிறாங்க, அவ்வளோதான். வேறு என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதாவது ஒரு வேலை பண்ணியிருக்காங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். இவர் மறுபடியும் இவரே செல்லக்குமார் எப்படிப்பட்டவர் எல்லாருக்கும் தெரியும். அவர் பின்னணி என்ன தெரியும், அவர் பேக்ரவுண்டு என்ன தெரியும். அவனை யாரையோ கொண்டு வந்து போடுறது, அவன் பண்ணால் சுற்றுறது, அவனை ஜெயிக்க வைக்கிறது, செலவு பண்ணுறது, அவர் போய் மெட்ராஸ்லையும் டெல்லியில் உட்காருது. இதுதான் நடக்க போகுது காங்கிரஸில். தயவிட்டு யோசனை பண்ணி ஒரு முடிவெடுங்க காங்கிரஸ்காரங்க. எம்பி கோபிநாத்தை போனில் தொடர்பு கொண்டு கேட்டபோது, நானும் உள்ளூர்வாசிகளை வேட்பாளராக அறிவிக்க வேண்டி டெல்லி சென்று போராடியது உண்மைதான்.